பெரிய வெங்காயம் வச்சு ஒரு வெங்காய தொக்கு செஞ்சு பாருங்களேன். செம்ம டேஸ்டா இருக்கும். சுட சுட இட்லி தோசைக்கு அருமையா இருக்கும். செய்யறது ரொம்ப சிம்பிளுங்க. நான் இன்னைக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நல்லா பெருசா இருக்கிறதுனால 3, சின்னதா இருந்தா ஒரு 5 எடுத்துக்கோங்க. இது தோல் எடுத்துட்டு வெட்டி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா 1 ஸ்பூன் நிறைச்சு மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, அவ்வளவுதாங்க. தண்ணி கூட ஊத்த வேண்டியது இல்ல. இதை அப்படியே நம்ம நைஸா மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்க வேணும்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் விழுது இதோட சேர்த்திக்கலாம். மிக்சி ஜார்ல வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கலந்து ஊத்திக்கோங்க. நீங்க இந்த வெங்காயம் மிக்சியில போடும்போது ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு புளி கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சுட்டு அப்பப்ப கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் விடுங்க. கொஞ்ச நேரம் ஆக பாருங்க நல்லா இந்த கடாயில ஒட்டாம வருது. இந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா அடுப்பை சிம் பண்ணிக்கணும். அப்பப்ப கலந்து விட்டுட்டு பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். புளி சேர்த்திருந்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளைக்கு வெளியிலேயே வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான், சூப்பரா தொக்கு ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஈவன் சாதத்துக்கு கூட நீங்க தொட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கடல் எண்ணெயில பண்ணிருக்கேங்க. நீங்க நல்லெண்ணெயில பண்ணீங்கன்னா இன்னும் சுவையும் மனமும் நல்லா இருக்குங்க.